அமெரிக்காவினதும் ரஷ்யாவினதும் இணக்கப்பாட்டுடன் கடந்த திங்கள் முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ள யுத்த நிறுத்தம் சில இடங்களில் மீறப்பட்டுள்ள போதிலும் பெரும்பாலான இடங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக சிறிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான நிவாரணப் பொருள் விநியோகம் இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை என ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினரிடம் இருந்தும் உறுதியான உத்தரவாதங்கள் கிடைக்காத காரணத்தால் சிரிய துருக்கி எல்லையில் நிவாரணப் பொருட்களை ஏற்றிய 20 லொரிகள் அடங்கிய வாகன தொடரணி தொடர்ந்தும் காத்திருக்கிறது. சிரிய கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் வாழும் 2,50,000 மக்களுக்கு அவசரமாக உணவு, மருந்து உட்பட நிவாரணப் பொருட்கள் தேவைப்படும் நிலையிலும் மோதலில் ஈடுபட்டுள்ள தரப்புகளிடம் இருந்து இன்னமும் பாதுகாப்பு உத்தரவாதம் கிடைக்கவில்லை என ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. போர் நிறுத்தத்தை மீறி வருவதாக சிரிய கிளர்ச்சியாளர்களும் சிரிய அரசு மற்றும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் சிரிய கிளர்ச்சியாளர்களை கடும்போக்கு இஸ்லாமிய ஆயுத குழுக்களிடம் இருந்து விலகியிருக்குமாறு ரஷ்யா அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளது. அவ்வாறு இல்லாதுவிட்டால் அவர்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்த நேரிடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் எட்டப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைய IS ஆயுததாரிகள் மீதே வான் தாக்குதல் நடத்துவது என இணக்கம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.